அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா நிச்சயமாக அது நாம் கேட்கும் துவாக்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு நாம் கேட்கும் துவாக்களில் இருக்கு. அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, எந்த கஷ்டத்திலும் சரி, துவண்டு விடாம நாம தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருக்கணும். நாம கேட்கிற சில துவாக்களால நம் விதியை அல்லாஹ் எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கலாம். அதனால தொடர்ந்து துவா செய்யுங்க. நீங்க துவா கேட்கும் போது இம்மைக்கு மட்டும் துவா கேட்காம மறுமைக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது, மறுமையே நிரந்தரமானது. அதனால ரெண்டு உலகத்திலையும் சிறப்பான வாழ்க்கை அமையணும் சொல்லிட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்யுங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு துவாவை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லியும் ஓதுற வழக்கமுடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக இது உங்கள் எல்லா கஷ்டங்களையும் துன்பத்தையும் நீக்கும். இந்த உலகத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தரும், மறுமையிலும் சிறந்த ஒரு வாழ்க்கை அமையும் இன்ஷா அல்லாஹ். இந்தந்த தேவைக்கு சொல்லிட்டு நீங்க தனித்தனியாக துவா செய்யணும் சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் ஈருலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வளங்களையும் இந்த ஒரு துவா பெற்றுத்தரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துவா, அந்த துவா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை பார்த்து மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. ஒரு நாளில் மனப்பாடம் செய்ய முடியலன்னா பரவாயில்லை, நீங்கள் தினமும் இதை பார்த்து பார்த்து ஓதிட்டு வர ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சீக்கிரமாக மனப்பாடம் ஆயிடும். ஆனால் தினமும் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவா. இப்போ அந்த துவா என்னன்னு நம்ம பார்க்கலாம். அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த ஹைருல் காஃபிரீன் வக்துப் லனா ஃபீ ஹாஸிஇத் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி இன்னா ஹுத்னா இலைக். அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த ஹைருல் காஃபிரீன் வக்துப் லனா ஃபீ ஹாஸிஇத் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி இன்னா ஹுத்னா இலைக். அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த ஹைருல் காஃபிரீன் வக்துப் லனா ஃபீ ஹாஸிஇத் துனியா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆஹிரதி இன்னா ஹுத்னா இலைக். நீதான் எங்களுடைய பாதுகாவலன், ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக. மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன். இன்னும் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருள்வாயாக. நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம். இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக ரஹத்தாக வாழணும்னா நிச்சயமாக அல்லாஹ்வின் பாதுகாவல், அவனின் மன்னிப்பு மற்றும் அவனின் கிருபை நமக்கு அவசியம். இந்த மூன்றும் ஒரு சேர கிடைக்கப்பெற்றவன் நிச்சயமாக பாக்கியசாலி. இது நமக்கு கிடைத்து விட்டாலே போதும். இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா வளங்களும் நமக்கு அமைந்துவிடும், எல்லா நன்மைகளும் நம்மை தேடி வரும். இந்த மூன்றுக்காக தான் முதல் 2 வரிகளில் நாம் துவா செய்கிறோம். அடுத்ததாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் ரெண்டுத்திலையும் நமக்கு சிறந்த வாழ்க்கை கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தையும் இந்த துவாவில் நாம் கேட்குறோம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து இந்த துவாவை நாம் கேட்குறோம். அல்லாஹ்வை தவிர நம்முடைய கஷ்டங்களை இடங்கள்களை தீர்க்க கண்டிப்பாக யாராலும் முடியாது. அவனை தவிர எந்த ஒரு வெற்றியும் நமக்கு வராது. அதனால முழுக்க முழுக்க நம்முடைய பொறுப்புகள் காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அவனின் உதவியை நாம் கேட்டு பெறக்கூடிய துவா இது. மிக சிறந்த துவா இது. அதனால இந்த துவாவை நீங்கள் அவசியம் ஓதிட்டு வாங்க. எப்போ ஓதலாம் சொன்னால் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதலாம், இல்லைன்னா தொழுகையின் சஜிதாவில் ஓதலாம். சஜிதாவில் குரான் வசனங்களை ஓதக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனா இது ஒரு துவாவை நாம ஓதலாம், தவறில்லை. அதனால சஜிதால நீங்க ஓதலாம். அப்படி ஓத நீங்க மறந்துட்டீங்கன்னா தொழுகை முடிஞ்சு இந்த துவாவை ஓதுங்க. எத்தனை முறை ஓதலாம்னா குறைந்தபட்சம் 3 முறை.
அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. அப்படி டைம் இல்லைன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் அல்லாஹ் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான். நீங்க இந்த தேவை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நீங்க பொதுவா நீங்க கேட்டுட்டீங்க, இந்த உலகத்திலும் எனக்கு நல்லதை கொடு, மறுமையிலும் நல்லதை கொடு சொல்லிட்டு. நமக்கு எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு நம்மை படைத்த ரப்புக்கு நிச்சயமாக தெரியும். அவன் கொடுக்கிற விஷயம் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நமக்கு நல்லதாக தான் இருக்கும். அதனால முழு பொறுப்பையும் அவனிடம் ஒப்படைத்து இந்த துவாவை அதிகமாக ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் நோய்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, பரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. ஆமீன்.